அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம கைத்தட்டுதல் பயிற்சி செஞ்சுட்டுருக்குறோம். முயற்சி, பயிற்சி, விடாமுயற்சி. சரிங்களா? நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அதனால் அந்த ஒரு ஒரு விசித்திரமானது இல்லை. கைதட்டுதல் நல்லது, உடம்புக்கு நல்லது. பல்வேறு விதமான பயன்கள் இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட, சித்தாகிட்ட, மெடிக்கல் யாராச்சும் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும் என்னென்ன பயன்னு. எனக்கு உத்வேகம், எனக்கு ஒரு விடாமுயற்சி. எவ்வளவோ விஷயங்கள் யார் யாரோ பண்ணுறாங்க. நம்ம கைத்தட்டுதலை ஒரு முயற்சியாக பயிற்சியாக எடுத்து பண்ணலான்ட்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து லைவில் கிளாப் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவாக தான் பதிவிடுறேன். தினசரி நம்ம 2ஆம் தேதி வீடியோ போட்டுக்குது லைவில் 30 நிமிடம். இன்றைக்கும் 30 நிமிடம் கண்டென்ட்டு தான். அதுக்கு மேலே போனால் நல்லது. ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அதை 1 மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாங்களா? சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் 30 நிமிடம். அதுக்கு மேலே போனால் நல்லது. சரிங்களா, கிளாப். இது ஒரு பயங்கரமான கோல்டன் உடற்பயிற்சி. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் தட்டும்போது ஒரு மாறு இருக்குது. 10 நிமிஷம் தட்டும்போது 10 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் பெயின் ஆகுது கையெல்லாம். இது யாரும் பார்த்து கற்றுக்க வேண்டாம், முறையாக பண்ணணும். டெய்லி கொஞ்சம் பயிற்சியும். எனக்கு உடற்பயிற்சிக்கு வேண்டி நான் பண்ணுறேன். அது நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணவங்களுக்கு வேண்டி ஒரு 6 மணி நேரம் வச்சுக்குது. அதுக்கு மேலே நம்ம பண்ணும்போது பண்ணலாம். அதுக்குண்டான பயிற்சி தான் செஞ்சுருக்கிறப்போ. பயிற்சி தினப்பயிற்சி ஒரு 1/2 மணி நேரம். அந்த 1 லட்சம் கைதட்டு எப்படி சாத்தியம் பண்ணலாம்? அடி பண்ணோம்னா அந்த பயிற்சி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க யாரும் கற்றுக் கொடுக்காது. பயிற்சி செஞ்சால் போதும், பயிற்சி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. 6 மணி நேரத்தில் 1 லட்சம் கைதட்டு இப்படி தட்டிகிட்டு இருக்கிறோம்னா அது தினசரி பண்ணும்போது இப்படி தட்ட ஒன்றா இப்படி வேகமாகும், இப்படி வேகமாகும். அந்த பயிற்சி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. வேறு போய் இதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை. நம்ம செய்வதே பயிற்சியில். டயர்டாக சோர்வாக்குனாவே தூக்கமாக கை தட்டுவாங்க. நல்லது. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வர ட்ராவலிங் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் கையை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தட்டினா அந்த சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அந்த சத்தியமலை பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். வரும்போது கொஞ்சம் தள்ளா இருந்துச்சு. இப்போ எத்தனை நிமிஷம் தட்டியிருப்பேன்? ஒரு 2 நிமிஷம் தட்டிப்பேனா? 3 நிமிஷம் தட்டிக்குது. அதுக்கே உடம்பு அது பிரிஸ்க் ஆகிடுச்சு.
உடம்பு வந்து நல்லா இருக்குது, நல்லா சுறுசுறுப்பு இருக்குது. டயர்டாக இருந்தாலும் சரி, போர் வந்தாலும் சரி, ஒரு என்ன மாதிரி தட்ட வேண்டாம், ஒரு 10 தட்டு 20 தட்டு தட்டினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சோர்வில் ஓடி போயிடும். முப்பது செகண்ட் கை தட்டினாவே 100 மீட்டர் ஓடுறதுக்கு சமமாக யூடியூப்பில் பாருங்க. நான் இருக்கலாம் தினசரி கை செய்யும்போது ஒரு நாள் கை செஞ்சுட்டு கை வலிக்குதுன்னு விடக்கூடாது, தினசரி செய்யும். அது முறையான கோச்சுக்கிட்டு போய் கற்றுக்குங்க, அது பெட்ரு. ஏன்னா நம்ம இதில் கை தட்டுறது அது கவனிக்கும் போது வேறமாக இருக்குது. 5 விரலும் படுது, அந்த கை தட்ட 5 விரலும் படுது, 5 5 10 விரலும் முட்டுது தட்டும் போது. வீடியோ பார்க்கும்போது வேறங்களுக்கு வந்து அப்படி தெரியாது, தட்டும் போது தெரியாது. இது காமெடி கிடையாது சரிங்களா, நிறைய பேர் காமெடி சிரிக்கிறதுக்காக கிடையாது, ஒரு நல்ல உடற்பயிற்சி. அந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 மண்டை பண்ணுறது பெரிய விஷயம் தானே. பாராட்டுக்கு மட்டும் கை தட்டு கிடையாது, இது ஒரு நல்ல உடற்பயிற்சி. இப்படி வேகமாக தான் இப்பெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகும்போது எக்ஸசைஸே வருது. ரொம்ப நேரம் தர முடியாது பார்த்தா. இப்படி தட்டுவாங்க. இது வந்து எதுக்குன்னா ரொம்ப அதிகமாக தட்டுறது, கைதட்டு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு ஆக்சுவலாக விளையாட்டு ப்ரைஸ்க்கோ இது ஒன்று எல்லாம் இது தட்டு பண்ணால் செட் ஆகாது, ஏன்னா இது சவுண்டு கேட்காது. ஏன்னா கை தட்டுறது ஒரு தட்டு தட்டுற மாதிரி இருக்குது. நல்லா தட்டிட்டு இருக்குது. மூணு மாடல் இருக்குது, 3 மாடல் தட்டியாச்சு. நாலாவது மாடல். ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு மாடல். சென்டர் தட்டு சென்டர் மட்டும் கைது. இந்த இடத்துல சவுண்டே வராது, ஏன்னா தட்டு. மேலே இந்த மாதிரி இதெல்லாம் சவுண்டு வராது, கை தட்டு. கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ரெண்டு தான் 2 எலி மிதிக்கிறோம். பத்து நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 மாடலில் கட்டியாச்சு. சோமலில் ஓடிப்போச்சு 10 நிமிஷத்தில். சுறுசுறுப்பாக இருக்குது. நம்ம இந்த சைடு இந்த பகுதியில் இப்படி தட்டும்போது கொஞ்சம் வலிக்கு கை. புரிஞ்சுட்டாங்க. ரேட் ப்ரைஸ் முக்கியமான ஒரு பயிற்சி. நல்லா இருக்குது. வேலை தான். கைத்தட்டு வருங்க எவ்வளோ மாடல் வருது. கரெக்டாக எனக்கு நிறைய ட்ரெயின் வித்யாசனி மாடல். சரி.
சரியான உடற்பயிற்சி கைத்தட்டு. வியர்வைக்கு உண்டான காற்றுக்கு அடிக்கக்கூடிய கைத்தட்டு. முகத்தில் வியர்வை வரும்ல, காதத்தில் எல்லாம் வரும். சும்மா நம்ம ஒரு அது ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சி பண்ணுறோம். கை கூப்பி கைத்தட்டு. மகனே, நீ என்ன வேணா முயற்சியை விடாமுயற்சியை உனக்கு நான் அருள் தருகிறேன்னு கடவுள் சொல்கிறாங்க. இன்னும் 12 நிமிஷம் இருக்குது, அரை மணி நேரம்.
புள்ளியாட்டம் ஆடி பாருடா. ஆடி புள்ளியாட்டமே ஆடி பாருடா. உனக்கு இருக்குடா என்ன இருக்குதா. ஆடு புள்ளி ஆடு புள்ளி ஆடு புள்ளி. பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும்ல, அவ்வளோதான். இருபத்தஞ்சு 5 நிமிஷம் இருக்குது. இன்னைக்கு டார்கெட் 5.
ஒரு நிமிஷம் கைதட்டு அந்த ஒரு கண்டென்ட்டில் பார்க்கல 700 பிளான் பண்ணலாமா டார்கெட்டு அந்த ஒரு நிமிஷத்தில் பார்க்கலாம். இந்த அரை மணி நேரத்துலேயே ஒரு நிமிஷம் பிளான் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம். 700 முயற்சி வருமா? வந்ததுன்னா அது கவுண்ட் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா நல்லது, வரலைன்னா ஒன்றும் பை செய்யணும் அர்த்தம். கரெக்டாக பண்ணலாம். செய்யும் அது வரும். டெய்லி பயிற்சி செஞ்சால் வரும். டெய்லி பயிற்சி செய்யணும், அப்போ வரும். சூப்பர். டெய்லி பயிற்சி செஞ்சால் சாத்தியம். 100 வந்துட்டு மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. அது பயங்கரமாக இருக்குது. டெய்லியும் தட்டிட்டு இருக்கிறது. நான் எனக்கு வேகம் இப்போ தான் 2 3 4 5 6 7 2 1 3 4 5 6 7 8 6 நாள் சின்ன 2 1 3 2 4 5 5 6 அந்த 7 நாள் தட்டிட்டு 7 நாளில் பெரிய அளவில் பயிற்சி ஆகாது. நம்ம செய்யணும். வருடக்கணக்காக தட்டும்போது அது வேல்யூ பயங்கரமாக இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த வேலை பண்ணிக்கலாமா? அது பெட்டர், இது பெட்டர் இல்லை. பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொல்லுவாங்க 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் டார்கெட்டு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் பண்ணால் முடிய போகுது. நம்ம கை தட்டுறதை விட சில விஷயங்களே நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். சுவாரஸ்யமேனு தட்டும்போது நல்லா இருக்கணும். ஒரு கிளாப்புக்கு இன்னொரு கிளாப்பு இடையில 5 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். மேலும் கை தட்ட முடியுமா? ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சவாலாகவே தட்டியாச்சு. நல்ல விஷயம். தட்ட முடிஞ்சால் தட்டலாம். நம்மளுக்கு பயிற்சி தான் அது. அவ்வளோதான், பார்க்கலாம் நம்ம சேனல். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு 30 நிமிஷம் டான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல உடற்பயிற்சி, சூப்பராக இருக்குது. உடற்பயிற்சினா உடற்பயிற்சி, அருமையான உடற்பயிற்சி. நல்லா வரும்.
நேற்று 1 மணி நேரம் பண்ணினேன். அது முந்தா நேற்று பண்ண முடியல, அதனால பண்ணேன். நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் வேகம் கூட, பல மாடலில் ஸ்பீடு அதிகரிச்சுக்கிறோம். நம்ம ஒரு லட்சம் டார்கெட் பண்ணோம்னா அதனால் இதெல்லாம் பண்ணி தந்துக்கிறோம். கைத்தட்டில் ஐடி ஸ்டைல் தான். இப்போ 13 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. 33 போயிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம பேசிக்கிறோம். அதனால் ரெண்டு நிமிஷம் தான் பரவாயில்ல. இந்த வேலை இது பண்ணுறது வைத்து நல்லா தட்டு. இது பயிற்சியாக இது தட்டும்போது பயிற்சி தான். இது ஒரு நிமிஷத்தில் 400 கைத்தட்டு வந்து நான் தட்டினோம்னா நல்லா இருக்குது. இந்த கைத்தட்டு வந்து செம்மையாக இருக்குது. எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. திருநங்கைகள் கை கிளாப் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இங்கே கிளாப் பண்ணுற டைம் வந்து 1.5 மணி நேரம் ஆகிடும். ஒவ்வொரு பக்கம் போய் கை தட்டுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 1000 நாட்கள் பார்த்தாங்கன்னா கிளாப் பண்ணுறது 1.5 மணி நேரம் கை தட்டுறதுனால அவங்க அப்பா இப்போ திறமையாக பயங்கரமாக இருப்பாங்க. ஸ்ட்ராங்காக சரியான ஸ்ட்ராங். மனபலம், மன உறுதி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே கூடுறதுனால அது உடற்பயிற்சி இயக்கணும்னா நீங்கள் அதில் சேசிங்கில் வந்துடுறீங்க. அவ்வளோ கை வலிக்குது ராசா, கை வலிக்குது ராசா. உடல் பயிற்சி செய்யும் பொழுது அனைத்து பாகமும் வலிச்சது அது
சான்ஸ் கிடைக்காது. அது மாதிரி கை வலிக்கணும். சாம்பு வலிக்கு சூப்பராக இருக்கும். அது என்ன, எனக்கு காலையில் தட்டினா அந்த அந்த ஏவையெல்லாம் வராது, உடம்பு கஷ்டமாக இருக்காது தட்டிலாம். ஏன்னா மதியம் தட்டுறது சிரமம். நம்ம கஷ்டமாக்குறது ஈஸியாக போகணும். இப்போ நம்ம வந்து கிளாப் பண்ணுறது காலையில் டார்கெட் தானே காலையில் தான் பண்ணுறது. 4 மணிக்கு 4 மணிக்கு காலையில் 10 மணிக்கு தட்டி முடிச்சிடலாம். இந்த சொட்டிங் வராது, டயர்டும் ஆகாது. அந்த டயர்டாக இருக்கிற டைமில் நம்ம பயிற்சி ஒரு 2 மணி நேரம் செஞ்சுட்டோம்னா, சொன்னாங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு 30 நிமிடம் டார்கெட் வைக்கிறீங்க, அப்புறம் 90 நிமிடம் வைக்கிறீங்க, அப்புறம் 2 மணி நேரம் வைக்கிறீங்க, அப்புறம் 2.5 மணி நேரம் வைக்கிறீங்க. 2 மணி நேரம் 120 நிமிடம், 150 நிமிடம், 180, 210 நிமிடம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இப்படி 6 மணி நேரம் தட்ட முடியும். 110 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்படி 6 மணி நேரம் தட்ட முடியும்னு நிறைய பேர் கேள்வி. அது என்ன காரணம்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதா மதியம் ஷூட்டிங் டைம். இந்த 2 மணி நேரம் ப்ராக்டிஸுங்கிறது ஒரு 210 நிமிடம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு சூப்பர் தான். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். அந்த 3.5 மணி நேரம் கிளாப்புக்கு அப்புறம் 6 மணி நேரம் சாத்தியமானு கேட்டாங்க. அதான் அந்த 3.5 மணி நேரம் நம்ம வந்துட்டு மதிய நேரத்தில் கை தட்டுறோம். இப்போ காலையில் நேரத்தில் தட்டும் போது 3.5 × 2 டபுள் மடங்கு பவர் தாங்க உடம்பு. அப்போ 7 மணி நேரம் தட்டலாம். அதுக்கு மேலே காட்டுறது கஷ்டம். அது சொல்லிக்கு நிறைய பேர் விட்டோம். நம்ம கிட்டத்தட்ட 7 நிமிடம் கடந்துட்டு போயிட்டோம். போஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், நம்ம முடியல பண்ணிகிட்டே போயிடும். யூடியூப் ஆகட்டு, இன்ஸ்டாகிராம் ஆகட்டு, கை தட்டுறது எல்லாம் பெருசாக எந்த ஒரு வேலையுமே செய்து பார்த்தா தான் தெரியும். செய்து பார்க்கணும் ஒன்றுமே தெரியாது. முயற்சி செய்யணும், பயிற்சியும் முயற்சியும் விடாமுயற்சி வேணும். அப்புறம் அதில் என்ன மைனஸ் ப்ளஸ்ன்னு பார்க்கணும். ஒருவனை பேசுவது எளிது, அதை செய்வது மிக கடினம். நான் 2 நிமிடம் ஆகி போச்சு. திருநங்கையெல்லாம் அது அவங்க அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கு, மன உறுதி, மனப்பலம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பயப்பட மாட்டாங்க யாரு கண்டாலும். அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ திறமை வரதுக்கு காரணம் என்ன? எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, உடற்பயிற்சி செய்கிறாங்களா? உடற்பயிற்சியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு சிலர் செய்கிறாங்க, ஒரு சிலர் செய்கிறதில்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு தினப்பயிற்சி கைதட்டி காசு கேட்குறாங்க, கரெக்டுங்களா? அது வந்து அவங்களே பாரம்பரியமாக அப்படி பழகி போச்சு. ஆனால் அது வந்து பயங்கரமான கை தட்டுறது, பயங்கரமான உடற்பயிற்சி. செம்மையாக இருப்பாங்க, செம்மையாக ஸ்ட்ராங், செம்மையாக இருக்குன்னு அழகு சொல்ல, அழகும் இருக்கிறாங்க. மன உறுதி, உடல் உறுதியெல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ராங், செம்ம ஸ்ட்ராங்காக வாங்க. நல்லா போட்டி போட்டாங்க கூட அவங்களோட தோற்று போயிடும். அவங்க கிளாப்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங், நல்லா பயங்கரமாக கை தட்டுவாங்க, ஸ்பீடாக, சத்தமாக இருக்குது. நம்மளுக்கு தான் சத்தமெல்லாம் இல்லை. நான் தொடர்ந்து கை தட்டுறோம். அவங்க போட்டி போடுறதுனால அவங்க கூட போட்டி போட தப்பு கிடையாது. நான் வந்து டார்கெட் பிளான் இல்லை, மார்க்கெட்டிங் ஸ்போர்ட்ஸ் மேனு. அதனால் நான் யாரு கூட வேணால் போட்டி போடுவேன். என்னால் முடியும், அது கண்டிப்பாக பண்ணேன், கட்டிடுவேன். இண்டிவிஜுவலாக செய்யும் பொழுதே நம்ம நல்லா பண்ணும் பொழுது அது நம்ம ஒரு போட்டி வரும்போது வேறு மாதிரி இருக்கும். என்னை சார்ந்தவங்களும் என்னை தெரிஞ்சவங்களும் ஸ்போர்ட்ஸில் நம்மளோட வேல்யூ பாயிண்ட்டாக தெரியும். நம்ம தேவையில்லாமல் நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் இதுவுமே எனக்கு விளையாட்டு உடற்பயிற்சி சம்மந்தப்பட்டதை கைதட்டுறேன்னு இதை கண்டிப்பாக சாதித்து காட்டுவேன். ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும், ஏதோ ரெக்கார்டு
லைன் டவுன் யாருமே பண்ண முடியாது, பண்ணலாம். அந்த மாதிரி தான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் பேசுகிறேன். ஒரு சிலர் அதையும் கேட்பாங்க. அது எல்லாம் மோட்டிவேஷன்னா ஜென்ரலாக போட்டுக்கலாம். ஜென்ரல் மோட்டிவேஷன் எதை ஜென்ரலாக போட்டுக்கலாம். ஜென்ரல் மோட்டிவேஷன் தான் பெட்டர். நான் 11 நிமிஷம் ஆகிடுச்சா, பரவாயில்ல. எனக்கு எப்படி இது பண்ணேன், இந்த மாதிரி கைத்தட்டல் இல்லை பண்ணேன், ஸ்பீடு பண்ணேன். நிறைய பேர் இது நல்ல ஸ்பீடு தான். நிறைய பேர் இதெல்லாம் என்னடா அப்படிம்பாங்க. இப்போ டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டான்ஸு கையே தெரியாது, காலை தெரியாது, அந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் பார்த்துக்கிங்க, அதெல்லாம் பயங்கர டான்ஸு. இதெல்லாம் ஒரு டான்ஸா? நிறைய பேர் சொல்லுவாங்க டான்ஸில் என்ன சொல்லுவானுங்க, ஆட தெரியாத வந்து எப்படி ஆடுவாங்க. அந்த ஆட தெரியாதுன்னு ஆடுறத ஆட தெரிஞ்சவன் ஆட முடியாது. ஆட தெரியாதவன் எதுவும் ஆடுறான்ல, கையை திருப்பானா காது திருப்புறானா, அவங்க கூட போட்டி விட்டால் ஆட தெரிஞ்சவன் ஆட முடியுமா? முடியாது. ஆட தெரியாதவன் போகிற ஸ்டெப்பு ஆட தெரிஞ்சவன் போட முடியாது. எல்லா ஸ்டெப்புமே போட முடியாது. ஒரு சிலர் டான்ஸ் ஆடுறதால பெரிய ஒரு டான்ஸில் ஆட மாட்டாங்க, அது முடியாது. அவங்க ஸ்பாட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருமே கேவலம் கிடையாது, யாருமே ஏனலும் கிடையாது. ஒவ்வொருதும் திறமையானவங்க. அது வந்து தப்புன்னு பேசக்கூடாது. கையும் காலமே தெரியாது ஆடும்போதில் பார்த்துக்கிறீங்களா? அவங்களால எனர்ஜி லெவலில் அதிகமாக இருப்பாங்க. பெரிய பெரிய டான்ஸ் விட்ட கொண்டு போய் காமிச்சோன்னா தான் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க, வேல்யூ எப்படி என்ன எப்படி இருக்குது. ஆனால் பசிக்குது எனக்கு நல்லா, இப்போ கைதட்டியே பசிக்குது, பரவாயில்ல. பசியாக இருந்துச்சு. இதான் நடக்கும் நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. காலையில் ஒரு கோவில் ஆண்டு விழா, இந்து கோயில், அனுமார் கோயிலாம், ராமர் கோயில். அங்கே காலையில் உணவு அருந்தியாச்சு. இப்போ வீட்டில் ரசம் இருக்குது, ரசம் சாப்பாடு. எனக்கு கோல்டாக இருக்கனால கண்ணாமி சாப்பிடக்கூடாது. இப்போ சாப்பிட்டு நம்மளோட வேலைகள், பூ வேலைகள் பார்க்கணும். வியாபாரம் போகணுமே. ஆட்டம் பாட்டம். எனக்கு மொபைலுக்கு இது இன்னொரு மொபைல் இருந்துச்சுன்னா அப்படியே பாடிட்டே உங்களுக்கு போர் அடிக்காமல் 1 மணி நேரம் போர் அடிக்காமல் பாட்டு 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 60 நிமிஷமா, 60 நிமிஷம் ஒரு 15-20 பாட்டு பாடலாம். பாடி தாளம் போட்டு கிளாப் பண்ணி இதே பண்ணிடுவேன். அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன். நான் ஒரு போர் அடிக்க கிளாப் என்ன பார்க்குறது, வாய் தாளம் போட்டால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடிட்டுருப்பேன். பாட்டு பாடுவான். அதை நான் கண்டிப்பாக பண்ணலாம். ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். ஃபோன் இருந்துச்சுன்னா, ஃபோன் இருக்குது, கரெக்டாக வச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பாட்டை வைக்கிறது ஒரு ஆள் இருந்தால் சண்டே டைமு பண்ணலாம். கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். அது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் போவோம். ஏன்னா வீட்டில் இவ்வளோ நேரம் கை தட்டினா நம்மளுக்கு கைக்கு என்ன பிரச்சனை ஆகிடுன்னு பயப்படுவாங்க. அம்மாவாகட்டும் ஒய்ஃபாகட்டும் ரொம்ப நேரம் கை தட்டும்போது இது வந்து ஒரு உடம்பு உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னால், கை தட்டுற உடற்பயிற்சி சரியே, நான் ரொம்ப நேரம் தட்டக்கூடாது அப்படிம்பாங்க. அங்கேருந்து தான் நமக்கு இடையிடுது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸில் என்ன கேமரா இருக்குது எடுக்க சொல்லிட்டு 6 மணி நேரம் எடுப்பாங்களான்னு 2 மணி நேரம் எடுப்பாங்களான்னு தெரியாது. 6 மணி நேரம்னா அது நான் கிறிஸ்மஸ் பண்ணுவேன். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பாட்டு பாடிட்டே பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டு தள்ளி விட்டே இருந்தாங்கன்னா அவன் பார்த்து பாடிட்டே போயிட்டே இருக்கான். உங்களுக்கு வேண்டி
மெட்டு அது தெரியும். இப்போ நிறைய பாட்டு தெரிஞ்ச பாட்டுகளை பாடலாம். உங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்குங்களா? அதுக்கு வேண்டியதான், நிறைய இல்லை. 46 நிமிஷம் மச்சான், 45 நிமிஷம். நம்ம 15 நிமிஷம் தட்டிடும். 1/2 மணி நேரம் பிளான் பண்ணுவோம். அரை மணி நேரம் கிளம்புறது 1 மணி நேரம். நேற்று 1 மணி நேரம் தட்டினேன், இன்றைக்கி 1 மணி நேரம் தட்டலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும், ஹெவியாக தான் பண்ணணும். உடற்பயிற்சிங்கிறது ஹெவியாக பண்ணோம்னா தான் அது வேல்யூ. அன்றைக்கி 1 மணி நேரம் அது கொஞ்சம் இதை விட நேற்றை விட கம்மி தான், ஹெவி கிடையாது. நேற்று கொஞ்சம், இன்றைக்கி அது ரொம்ப ஹெவி. இந்த 1/2 மணி நேரத்துலேயே இந்த 1 மணி நேரம் எஃபெக்ட் போட்டாச்சு. நம்மளோட வேல்யூங்கிறது யாருனுக்கே யோசனை தோணும். எப்படி பண்ணுறேன், ஏன் அதை பண்ணுறேன், எதை பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன். உடற்பயிற்சி எதுக்கு பண்ணுவாங்க? எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறேன். அப்படி எனக்கு நல்லது அது வந்து மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு, ஊக்கப்படுத்துது. உங்களுக்கு ஒரு மனுஷன் தொடர்ந்து தட்ட முடியுமா? இந்த விஷயம் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஊன்றுகோலாகவும் மோட்டிவேஷனாகவும் உந்துதலாகவும் ஊக்கமாகவும் இருக்குது. பார்க்குறேங்களுக்கு பதினஞ்சு பேர் 1 மணி நேரம் பண்ணிடும். ஐம்பது நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு மணி நேரம் கை தட்டியுமே சோர்வு ஆகாமல் இருக்குதுன்னா நம்மளோட உடம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் நல்லா இருக்குது, மொத்தத்தில் டயர்ட் ஆகாமல் உட்காந்து நம்ம பண்ணுறோம்னா ஸ்போர்ட்ஸ் மேனாக்குனால இருக்குமா? தட்டும்போது ரெஸ்ட் எடுக்கிறா அப்படி தட்டும்போது ரெஸ்ட்டு, நீங்களே அந்த மாதிரி தட்டும்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தட்டுங்க. தட்ட முடியுமா? பயிற்சி செய்கிற அவ்வளோதான். ஏன்னா பயிற்சி தான், பயிற்சி செய்கிறோம்.
ஃபைனான்ஸ் கிடையாது. ஃபைனான்ஸில் கிளாப்டான்ஸே வேறு மாதிரி இருக்குது. அதில் பயிற்சி தான். 1 மணி நேரம் பயிற்சி, 1 மணி நேரம் ரன் ஆகிடுது. பயிற்சி தான். அப்புறம் இருக்குது வேகப்பட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இதை விட வேகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி வேகம் அப்புறம் வேகம் கை போகிறது தெரியக்கூடாது. முடியும். பேக்கிங் கொஞ்சம் சாப்பிட்டு பேக்கிங் பண்ணலாம். டைம் பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன டைம் வைக்கிறதுக்கு வேறு சாப்பிட்டு போடு. சரி கோல்டு நல்லா கோல்டு பிடிச்சிட்டு வந்துடுது. ஓடிட்டே இருக்குது.
கைபீஸ் டைப் கை தட்டுறது. அவன் நேரம் பார்க்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் லைவ் போட்டோம்னா அவன் என்ன தோணுதோ அதை பேசுவானு, கண்டுக்க மாட்டோம். அவன் யார் நல்லா கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு மட்டும் நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க, திடீர்னு கெட்ட கமெண்ட் பண்ணுவானுங்க. நல்லா கமெண்ட் பண்ணும்போது பேச, கெட்ட கமெண்ட் பண்ணும்போது பேசாமல் பண்ணுறோம். அது பயங்கரமாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு தேவையில்லாமல் பேசினாலே அவங்க பேசாத அவன் முடிஞ்சு போச்சு. எல்லோரும் அப்படி சேர்க்கணும், எல்லாத்துக்கிட்டும் பேசாத கேட்டுங்களா. நான் எனக்கே சொல்கிறேன், எனக்கும் அறிவு வரேன், உங்களுக்கும். நம்மளை திட்டுறான்னா, நம்மளை எதுவுமே தெரியாமல் திட்டுறான்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னு திட்டுறான்னா அதுக்கு நம்ம கண்டுக்க மாட்டோம். நேரில் பார்த்தாங்கன்னா அவனை போய் கேட்கலாமா அப்படிங்கிறது, நேரில் பார்த்தா அவங்கள்ட்ட பேசாதீங்க. கண்டுக்காமல் கடந்து போனீங்கன்னா அவனை ஆட்டோமேட்டிக் பேச மாட்டான். அதே மாதிரி மெசேஜ் பண்ணும்பொழுதுமே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சோம்னு கண்டுக்காதீங்க. கோவப்பட்டு பேசலாம் வார்த்தைகளை, அவன் பேசி நம்மளும் பேசலாம் வார்த்தைகளை. அதுக்கும் கம்முன்னு இருக்க முடியாது. ஒரு கட்டமெல்லாம் இல்லை, ஒரு அளவுக்கு ரொம்ப பேசக்கூடாது. தூக்கி பிளாக்கில் போட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா எனக்கு தான் நீங்கள் அறிவுரை சொன்னாலும் அவனுக்கு கேட்க போகிறது புரியாது, கேட்குறத கூட புரியாது. தான் பேசுகிறதே பெருசுன்னு பேசுவாங்க. ஏன்னா ஒன்றுக்கு ராபரூப்பு ஒரு பிரயோஜனமும் வாழ்க்கைக்கு பிரயோஜனம், அவனுக்கு உள்ள பிரயோஜனமே எதுவுமே இல்லாமல் தான் இருக்கான். அவன் நல்லா வந்துட்டு வாழ்க்கையில் அவன் வாழணும்னா இல்லை எதுக்கு பிறந்தான் எதுக்கு பெற்றாங்கன்னு அவனுக்கே தெரியாமல் இருக்கான். கல்லூரி முடிச்சுட்டான், நான் பண்ணுக்கு வேண்டி எல்லாம் பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கே அவனை ஏமாந்தேன். ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறான்னா அவனுக்கு கோபம் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது அறிவில்லாதனமாயிடும். கோபத்தை வெளிப்படுத்துவது நல்ல வார்த்தை சொல்லி நல்ல விதமாக வெளிப்படுத்தும். உன்னை ஒருத்தன் தீண்டாத போது, உன்னை ஒருத்தர் தீண்டாத போது, பார்க்காத போது, பேசாத போது, எதுவும் பேசாத அவனை போய் நம்ம பேசக்கூடாது. அந்த வாழ்க்கையோட அந்த வாழும் காலங்களில் கம்மியாயிடும் நம்மளுக்கு. எல்லோரும் நல்லா இருக்குமா, நல்லவனாக இருக்க மாட்டான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம பேசான்னு கண்டுக்காமல் முடிவாங்க. அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவாம்பாங்க, கரெக்டாக தான் முன்னேறுவான். அப்படிதான் இருக்கும் இந்த உலகத்தில். எவனுக்கும் நம்ம வந்து அட்வைஸ் ஆகிட்டு ஒரு விஷயங்கள சொல்லக்கூடாது. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். Thank you.